நான் வந்து விஜயேந்திர சிஎம்ன்ற செயலாளராக இருந்திருக்கேன். 2011 வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கட்டியிருக்கேன். தொழிற்சங்கத்தில் வந்து மாவட்ட தொழிற்சங்க செயலாளராக இருந்திருக்கேன். தலைவர் மறைவு வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பையனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இருந்து என் தலைவரை பார்த்த பிறகு எங்கள் தலைவரை பார்த்துட்டு தான் ஆப்ரேஷன் தூக்கிட்டு போகணுன்ட்டு நான் வந்திருக்கேன். வந்திருக்கேன். என் பேர் வந்து குபேந்திரன். என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவர் வந்து அசோக் குமார். 2 பேருமே மதுரை. ஆனால் விஜயந்த் வந்து எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம். ஒரே ஏரியாவில் தான் இருந்தோம். அவர் கீரத்தூரில் இருந்தார், நான் மகாலிப்பட்டியில் இருந்தோம். ஒரு பெரிய நண்பர், நல்ல நண்பர், எல்லாத்துக்கும் நல்லா உதவி செய்வார், நல்ல மனிதர். அதாவது இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வாங்கி தர்ற மாதிரி செஞ்சார். அதே மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டார், எல்லாமே செஞ்சார். அதனால் நான் அதுக்காண்டியே இன்னைக்கு 1000 2000 செலவானாலும் பரவாயில்லன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் மட்டும் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்போ குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே, அதை வாங்கிட்டு நான் மட்டும் உட்காந்துருக்கலாமே. நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நடிக்கல, எனக்கு தேவையில்லை. நான் வரேன், ஏன் வரேன் சரியா? ஒருவேளை நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். கேப்டன் வந்து அவருடைய சமாதியில் வந்து நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு நான் வந்திருக்கேன். அவர் மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்கவே முடியாது. நான் சென்னையிலே 40 ஆண்டு இருக்கேங்க. அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எவ்வளவோ செஞ்சுருக்காரு. இதுக்காக வந்து ஒரு இறுதி உலகத்தில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. நான் வந்து இப்போ நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துறதுனால எனக்கு மனசு சாந்தி அடையும். வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல. ஆண்டவன் மனத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை பேல, அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான், எப்படியோ போட. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்துறேன் தவிர, மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்குங்க. இவரை விஜயகாந்தா ரொம்ப பிடிக்குங்க, நல்ல மனுஷங்க. இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க இவர் இறந்தது. மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அது திருமங்கலத்தில் 2 கோடி ரூபாய்க்கு செலவில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி அதில் 300 நரிக்குறவ குடும்பங்களை குடி வச்சுருக்காரு. இலவசமாக அந்த வீட்டு மனையெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த நரிக்குறவ குடும்பங்களுக்கு. அந்த குடும்பமே இன்னைக்கு ஃபுல்லாக அம்புட்டு அழுகு. 300 குடும்பங்களும் அழுகுது. எங்களை வாழ வச்சதையும் அழிஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எவ்வளோ என்ன சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா செஞ்சிருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய குழந்தைகளுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூட தேவையான புத்தகங்கள், நோட்டு, அதே விட ஆஸ்பத்திரிக்கு தேவையான கட்டில்,
அதை விட முதிர்ந்த வெளியே தெரியல, வெளியே தெரியறதுக்கு வந்து பல பேர் வந்து வெளியே வயதான முதியவர்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணாமே செஞ்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல, நிறைய செஞ்சிருக்காரு. அதை அடிக்கிட்டே போலாம், அவர் சொல்றது வந்து அடிக்கிட்டே போலாம். அவ்வளவுதான். எங்களால சொன்னா இன்னைக்கு பூரா பத்தாது. சென்னையில ஒரு 49 ஆண்டுகளா இருக்குங்க. அப்ப எனக்கு 23 24 வயசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வரலாறு காணாத மக்கள் வெள்ளம். அதுக்கப்புறம் நான் அந்த இதை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து நேசிக்கிறேன்னா வந்து புரட்சி கலைஞர் தான். புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் தான். அது வந்து இது மாதிரி உலகத்துல யாருமே இனிமே வந்து 7 ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பா பார்க்க முடியாது. அதை நான் வந்து கண்டிப்பா உறுதியா நான் சொல்றேங்க. இதுதான் உண்மை. கடவுளை விட எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல அவர் கூட நடிச்சவங்களுக்கு அவர் சாப்பிட்ட பிறகுதான் அவரு மற்றவங்க சாப்பிட்டு தான் அவரு சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து மெட்ராஸ்ல 48 ஆண்டு காலமா இருக்கும்போது புரட்சி கலைஞர் தான். புரட்சி தலைவர் பாணியில இருக்காருன்னா அவரு தான். அவருக்கு அதுதான் வந்து அவர் வந்து மறைவுக்கு அன்னைக்கு வந்து தகனம் பண்ணும்போது அவர் தான் கருடன் பகவான். அவருக்கு தான் ஆசீர்வாதம். இனி எந்த ஜென்மம் எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காது. இதுதான் உண்மைங்க. நான் இது மனசுல இருந்து உள்ள இருந்து சொல்றேன். அவர் ஆஸ்மா சார்ந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன்.